சென்னை மாநகர சாலைகள் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்ற திட்டம். சாலை பராமரிப்பு குறைபாடுகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை. சுமார் 25 கிலோமீட்டர் பகுதியில் நடைபாதை, சைக்கிள் பாதை, பசுமை வழித்தடம், பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பார்க்கிங் வசதிகளை மேம்படுத்த அதிரடி. இன்னும் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன விரிவாக பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னையில் மாநகராட்சி நிர்வகித்து வரும் சில முக்கிய சாலைகளை நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் சமீபத்தில் சென்னையின் சாலை பராமரிப்பு குறித்து கவலை தெரிவித்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சாலை பராமரிப்பு குறைபாடுகளுக்கு தீர்வு காண இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னையில் பேருந்துகள் இயக்கப்படும் சாலைகளின் நீளம் சுமார் 387 கிலோமீட்டர். மொத்தம் 471 சாலைகள் இதில் அடங்குகின்றன. முதற்கட்டமாக அண்ணா நகர் 2வது மற்றும் 3வது அவென்யூ, சிவானந்தா சாலை, வெங்கடநாராயண சாலை, செட்டி சாலை, வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை, அண்ணா மெயின் ரோடு, வேளச்சேரி மெயின் ரோடு உள்ளிட்ட முக்கிய சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை பராமரிக்க திட்டமிட்டுள்ளது. தற்போது சாலை, மழைநீர் வடிகால், கழிவுநீர் மற்றும் மின்சார பணிகள் தனித்தனியாக மேற்கொள்ளப்படுவதால் சாலைகள் மீண்டும் மீண்டும் தோண்டப்படும் நிலை உள்ளது. இதற்கு மாற்றாக சாலை மற்றும் அடிப்படை கட்டமைப்பு பணிகளை ஒருங்கிணைத்து திட்டமிட்டு செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்குள் பணிகளை முடிக்கும் வகையில் விதிகள் வகுக்கப்பட உள்ளன. இதனிடையே OMR மற்றும் ரேடியல் சாலைகளையும் மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்க டெண்டர்கள் கோரப்பட்டுள்ளன. சுமார் 25 கிலோமீட்டர் பகுதியில் நடைபாதை, சைக்கிள் பாதை, பசுமை வழித்தடம், பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பார்க்கிங் வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள சாலைகளில் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பேருந்துகளுக்கான தனி பாதைகளை அமைக்க பரிசீலிக்கப்படுகிறது. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பாக பயணிக்க சாலை வடிவமைப்பிலும் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. ஒரே துறையின் கீழ் பராமரிப்பு பணிகள் ஒருங்கிணைக்கப்படுவதால் பணிகளுக்கிடையிலான கால தாமதமும் குறையும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். மேலும் கால்வாய்கள் மற்றும் ஆறுகளுடன் சாலைகளுக்கான இணைப்பை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை, பாதுகாப்பான நடைபாதைகள், தெரு விளக்குகள் மற்றும் மெட்ரோ இணைப்பு உள்ளிட்ட வசதிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளன. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகள் சென்னையின் முக்கிய சாலைகளை பாதுகாப்பானதாகவும் தரமானதாகவும் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது.